வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகடிக்க ஆசையை பற்றி பார்க்க போகிறோம். சிறுகடிக்க ஆசையில் என்ன ரோகிணி கோச்சிட்டு போயிருக்காப்புல, விஜயா கோச்சிட்டு போயிருக்காப்புல. இவங்களெல்லாம் சரி கட்டணும்னா பாட்டி வேணும். பாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க மாமனார் போயிருக்கார். பாட்டியை எங்கள் அம்மா போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு அவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்த பிறகு ஒய்ஃபுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி விஜயா நீ வா, அம்மா வந்திருக்காங்கன்னு. அதே டைமில் மனோஜ்கிட்ட சொல்லி உன் ஒய்ஃபை வர சொல்லு அப்படின்னோடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் வர சொல்கிறாப்புல ரோகிணியும் வராப்புல. வந்திருக்கும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு, விஜய் அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னை ஏமாத்திருக்கா, நான் அவளை நம்பினேன், என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கத்துது. அந்த அம்மா கத்தும்போது சரி வாங்க ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லி பாட்டி மீனா கிட்ட சொல்லி கற்பூரத்தை கொண்டு வாமா, சத்தியம் பண்ணி நீ சொல்லணும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க, என்னென்ன இன்னும் நீ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு, என்ன உண்மை, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த ஃபுல் டீட்டெயிலும் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லி நிற்கும்போது அந்த ரோகிணியோட மூஞ்சியை பார்க்கணுமே, ரொம்ப கொடூரமாக இருக்குது. இவ்வளவு பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையா, இது ஒரு மனிதருக்கு தேவையா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு என்ன அவசியம் இருக்குது? உண்மையை சொல்லி வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னைக்கா இருந்தாலும் மாட்டிக்கிட்டு இம்சை போகிறது நம்ம பொய் சொல்கிறவங்க மாட்டிக்க தான் போவாங்க. இதுதான் உண்மை. என்னைக்கா இருந்தாலும் பொய் வெளியில் வரும், பிரச்சனை வரும். அதை புரிஞ்சாங்கன்னா நிஜத்துலேயும் மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க. அதை மாட்டிக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாட்டிக்கிடுவாங்க, மாட்டுவாங்க. இதுதான் உண்மை. வணக்கம்.